வணக்கம். வாழ்க வளமுடன். கோமாதா சோதிட ஆய்வு மையம், இளம்புவனம், எட்டயாபுரம், தூத்துக்குடி மாவட்டம். சோதிடர் வே. வெள்ளைசாமி. இந்த கோமாதா சோதிட ஆய்வு மையத்தின் சார்பாக நிறைய விஷயங்களை நாம் இங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். பஞ்சாங்கம் பற்றி, பஞ்சாங்கம்னா என்ன, பஞ்சாங்கத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சோதிடர்களே பஞ்சாங்கம் என்ற ஒரு புத்தகம் கையிலே வைத்திருப்பார்கள். அதில் இருக்கக்கூடிய குறிப்புகளை வைத்துத்தான் நாம் சாதகம் எழுதவோ பலன்கள் சொல்லவோ முடியும். அங்கே நாள், அன்றைய தேதி, இன்று ஒரு குழந்தை பிறக்கிறது என்றால் எந்த தேதியில் பிறக்கிறது, என்ன கிழமையில் பிறக்கிறது, எந்த திதியில் பிறக்கிறது, எந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறது, எந்த யோகத்தில் பிறக்கிறது, எந்த கரணத்தில் பிறக்கிறது, அதாவது நாள், கிழமை, திதி, நட்சத்திரம், யோகம், கரணம், இது ஐந்தும் சேர்ந்ததுதான் பஞ்சாங்கம் என்று கூறப்பட்டிருக்கிறது. அந்த பஞ்சாங்கங்களிலே உங்களுக்கு கிழமைகள், வாரம் என்று சொல்வார்கள். திங்கள், முதல் நாள் ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, 7 தினங்கள். ராகு கேதுகளுக்கு எந்த கிழமைகளும் கிடையாது. அப்போ 7 நாட்கள் 7 கிரகங்களுக்காக அங்கே ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. ராகு கேதுக்கள் ஏதாவது ஒரு வீட்டில் இருந்து கொண்டு அந்த வீட்டின் அதிபதியை போல தான் செயல்படுவார், இல்லை பார்க்கும் அதிபதியை போல செயல்படுவார், அல்லது உடன் இருக்க அதிபதியை போல செயல்படுவார் என்றுதான் கூறப்பட்டிருக்கின்றன. முதலிலே நாம் கிழமைகளை பற்றி இங்கே சொல்லிவிட்டோம். சோதர சாஸ்திரத்திலே இப்போ திங்கட்கிழமை என்றால் சோமவாரம் என்று குறிப்பிட்டிருப்பார்கள், அல்லது திங்கள் கிழமை, திங்கள் வாரம், சந்திரவாரம், இந்த மாதிரியெல்லாம் பல பேர்கள் இருக்கின்றன. சூரியனுக்கும் பல பேர்கள் இருக்கிறது, சந்திரனுக்கும் பல பேர்கள் இருக்கின்றன. பெயர்கள் நிறையா இருக்கு, அர்த்தங்களும் அதில் பல இருக்கின்றன. இப்போ பஞ்சாங்கத்திலே திதிகளை பற்றி நாம் சொல்ல வேண்டுமென்றால், சுக்லபட்சம் என்றால் வளர்பிறை. வளர்பிறை திதிகள், சுக்லபட்ச திதிகள், அது 15 திதிகள். வளர்பிறையிலே 15 திதிகள் வரும். கிருஷ்ணபட்சம் என்று சொல்லக்கூடிய தேய்பிறையிலே 15 திதிகள் வரும். மொத்தம் 30 திதிகள். அது 29 நாட்களை கொண்டது. அதற்கு ஒரு சாந்திரமான மாதம் என்று குறிப்பிடுவார்கள். இங்கே வளர்பிறையில் அமாவாசைக்கு மறுநாள் ஆரம்பித்து 1வது திதியாக பிரதமை, 2வது திதியை,
மூன்றாவது திருதியை, நான்காவது சதுர்த்தி, ஐந்தாவது பஞ்சமி. எல்லாம் வடமொழியிலேயே இதற்கு இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. பிரதம என்றால் ஒன்று, தலைமை, ஒன்றாம் நம்பர் என்று சொல்வார்கள். திருதியைனா 2 என்ற அர்த்தம். திருதியை என்றால் 3 என்ற அர்த்தம். சதுர்த்தி என்றால் 4வது நாள். அந்த வளர்பிறையில் 4வது நாள் அந்த சந்திரன் வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த நாளைத்தான் வளர்பிறை சதுர்த்தி. 5வது நாளை பஞ்சமி என்று சொல்வார்கள். பஞ்சம் என்றால் 5 என்று பொருள். 6வது நாளை சஷ்டி என்பார்கள். சஷ்டி என்றால் 6, கந்த சஷ்டி என்று சொல்கிறோம். இந்த 6 படை முருகனுக்கு ஒரு இதைத்தான் சஷ்டி. 7வது நாள்களை சப்தமி என்று சொல்வோம். சப்தமி என்றால் 7 என்று பொருள். 8வது நாளை வந்து அஷ்டமி என்று சொல்வோம். அஷ்டம் என்றால் 8, அட்டம் 8 என்று சொல்வார்கள். 9வது நாள், 9வது திதியை நவமி என்பது 9வது திதி. 10வது திதி தசமி, தசம் என்றால் 10. 11வது திதி என்பது ஏகாதசி திதி, 11வது திதி. 12வது திதியாக வருவது துவாதசி. 13 நாள் வருவது திரையோதசி. அன்றுதான் பிரதோஷம். தேய்பிரையிலும் சரி வளபிறையிலும் பிரதோஷம் என்பது ஒன்று வரும். திரையோதசியிலே அங்கே குறிப்பிட்டிருக்கிறார்கள். 14வது நாள் சதுர்த்தசி. 4வது நாள் சதுர்த்தி, 14வது நாள் சதுர்த்தசி. 15வது நாள் பௌர்ணமி. வளர்பிறையிலேயே 1, 2 அப்படியே கடந்து போய் கொண்டு வளர்ந்து கொண்டே இருப்பார். சந்திரன் வந்து ஒவ்வொரு ராசியிலும் 2.25 நாட்களை கடந்து கொண்டு செல்லுகின்ற பொழுது அங்கே நட்சத்திரங்களையும் திதிகளையும் தாண்டி சென்று கொண்டே இருப்பார். சூரியனுக்கு நேர் எதிரிலே வருகின்ற பொழுது பௌர்ணமியாக அங்கே பளிச்சிடுவார். இங்கே பௌர்ணமி திதி வந்துவிடும். அதுவே தேய்பிறை திதியாக வருகின்ற பொழுது 7ஆம் இடத்திலிருந்து, சூரியனுக்கு 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்திற்கு வருகின்ற பொழுது அங்கிட்டு பிரதமை திதி. அதே மாதிரி வளர்பிறை எப்படி பிரதமை, துவிதி, திதியை, திருதியை என்று வந்ததோ அதே போன்று தேய்பிறையிலையும் அந்த 15 திதிகளும் வந்து அமாவாசையாக அங்கே முடிவடைகிறது. வளர்பிறை திதியில் பிறப்பவர்களுக்கு சில விஷயங்களை நாம் சோதர சாஸ்திரங்களிலே ஒளி பொருந்திய நிலையிலே அங்கு கிரகணெல்லாம் இருக்கும். தேய்பிரையில் வருகின்ற பொழுது சந்திரன் அங்கே ஒளித்தன்மையை இழந்து கொண்டே வருவார். அங்கு பௌர்ணமி சந்திரன் பௌர்ணமி திதியில் இருக்கின்ற பொழுது அவர் குருவை மிஞ்சும் அளவிற்கு சுவத்துவமாக இருப்பார் என்று அங்கே சோதிட சாஸ்திரத்திலே கூறப்பட்டிருக்கிறது. அதுதான் திதிகள். திதிகள் 15 என்று சொல்வார்கள். மாதம் தேய்பிறையில் 15, வளர்பிறையில் 15, மாதம் 30 திதிகள். நாம் தேய்பிறையில் பிறந்திருக்கிறோமா, வளர்பிறையில் பிறந்திருக்கிறோமா என்பதை
சூரியனிலிருந்து சந்திரன் எங்கே நகர்ந்து கொண்டிருக்கிறதோ அதை பொறுத்து சூரியனிலிருந்து அவரை விட்டு பிரிந்து செல்லுகின்ற பொழுது வளர்ந்து கொண்டே செல்லும். அவரோடு சேருகின்ற பொழுது அமாவாசை நிலைக்கு வந்து விடுவார். இதுதான் திதிகளை பற்றி நாம் சுருக்கமாக சொல்லியிருக்கிறோம். உங்கள் சாதகங்களிலே நீங்கள் என்ன திதியில் பிறந்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அங்கே சோதிடர்கள் உங்கள் சாதகத்திலே கணித்திருப்பார்கள். என்ன திதி என்பதை தெரிந்து கொண்டால் அந்த திதியினுடைய அதிபதிகள் யார் என்பதை கண்டுபிடித்து அந்த அதிபதியை நாம் வணங்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது திதி என்றால் என்ன, திதியினுடைய எண்ணிக்கை என்ன என்பதை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். வாழ்க வளமுடன்.